வெல்கம் பேக் டு கிருஷ் பேஸ். எல்லோரும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு சாட்டர்டே ஈவினிங் ஒசூரோட ப்ளசண்ட் கிளைமேட்டில் நான் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கேன்னா, ஒசூர் கேடிஎம் இருக்குல்ல, அவங்க வந்து இன்றைக்கி டியூக் 160 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு போயிட்டு அந்த லான்ச் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு அப்புறம் டியூக் 160 ஓட்டி பார்த்து அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, பைக் எப்படி இருக்குது, அதை பற்றி எல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். 4:45க்கு வந்து வர சொன்னாங்க. இப்போயே டைம் வந்து 4:40 ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம், இன்னொரு 10 மினிட்ஸில் நம்ம அங்கே வந்து ரீச் ஆகிடலாம். கைஸ் வந்துட்டோம். இன்னும் ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் தான் வந்துட்டோம். நிறைய பேர் வந்திருப்பாங்களா தெரியல, நிறைய வண்டி நிற்கிது வெளியில். நம்ம இந்தியாவில் 2012 தான் ஃபஸ்ட்டு ஜனவரியில் டியூக் 200 தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ 14வது வருஷத்தில் இருக்கோம். ஸோ அதில் வந்து ஒன் மோர் லான்ச்சு. இதில் வந்து ஒரு ஹாப்பி நியூஸாக நான் சொல்ல விரும்புகிறது, நம்ம ஆகாஷ் பஜாஜ் வந்து 2004 செப்டம்பர் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த செப்டம்பர் 4th 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ஃபேமிலியில் நீங்களும் மெம்பர் தான். ஆகாஷ் கிருஷ் குரூப்பில் நம்ம பஜாஜில் ஸ்டார்ட் ஆன ஜேர்னி, பஜாஜுக்கு அப்புறம் வந்து கேடிஎம் வந்தது, அடுத்து செத்தக்கு, ட்ரையம்ப்பு, இந்த 4 இல்லாமல் வந்து ஃபோர்டு வந்து 2013 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபோர்டுக்கு அப்புறம் வந்து ரெனால்ட் எடுத்தோம். இன்றைக்கி வந்து டொயோட்டா ஒரு 3-4 இயர்ஸாக 2012 ஸ்டார்ட் ஆன ஜேர்னி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸை கொடுத்தது கஸ்டமர்ஸான நீங்கள் தான், எஸ்பெஷலி 2 வீலர் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த ஆகாஷ் குரூப்போட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது 2004 செப்டம்பர் மாதம் உங்களால் தான். பஜாஜ் ஆரம்பித்தது. அகைன் இப்போ பஜாஜ் செப்டம்பரில் டியூக் 160 லான்ச்சுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஆகாஷ் கிருஷ் குரூப் சார்பாக ஒன் மோர் டைம் தேங்க்யூ. ஹே கைஸ், லான்ச் ஈவெண்ட்டை முடித்ததுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ரைடு இந்த கேடிஎம் டியூக் 160 நம்ம வந்து வந்திருக்கோம். ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 162cc இன்ஜின். இதில் அந்த 390, 250 இருக்கிற ஜிஎன்னு டிஎன்ஏ என்ன வேணாலும் சொல்லலாம், அது எல்லாமே இதுக்கும் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக இதில் எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியல் அந்த பஞ்ச் வந்து இந்த பைக்கில் நல்லாயிருக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு கிளச் விட்டிங்கன்னா லைக் ஐம் ரெடி டு கோ அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. லைக் அந்த ரெடி டு ரேஸ் கேரக்டர் இதில் நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட் என்டையர் ஆர்பிஎம்லேயும் பவர் நம்மளுக்கு வந்து லீனியராக இருக்குது. ஒரு 6500க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்மளுக்கு வந்து சேர்த்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க, எக்ஸாஸ்ட் நோட்டும் ஸ்போர்ட்டியராக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆறு கியரு பைக். உங்களுக்கு இந்த மாதிரி கார்னரிங் எபிலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல. இதுலேயும் வந்து சூப்பராக இருக்குது. 40-50லேருந்தே 6th கியரில் பிக்கப் ஆகுது கைஸ். இதுவே வந்து ஒரு வேறு லெவலான ட்ராக்டபிலிட்டி ரிலேட்டட் ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அதுவே வந்து இந்த வண்டியில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு அந்த சம்வேர் அரௌண்ட் 1.82 to 1.87 lakh இந்த பைக் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் என்னெல்லாம் வந்து கொடுக்கணுமோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான கிளஸ்டரு எல்லாமே இதுக்கு வந்துருக்கு கைஸ், நல்லாயிருக்கு. அந்த எக்ஸாஸ்ட் நோட்டுமே வந்து சூப்பராக இருக்குது. ஜஸ்ட்டு இந்த யூடர்ன் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு 360 டிகிரி ஓவர்வியூ வந்து காமிச்சிடுறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் லைக் இது லான்ச் ஈவெண்ட்டாகவே கன்டினியூ பண்ணுறேன் இல்லையா, அதனால் பெருசாக டீட்டெயிலாக நான் வந்து போகல. டேர்னிங் ரேடியஸுமே வந்து சூப்பராக இருக்குது. செகண்ட் கியரில் 50 போகுது. தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 71 போகுது. ஃபோர்த்தில் 90. ஃபிஃப்த்தில் வந்து 104, 105 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். பட் நல்லாயிருக்கு, நல்லா அஜைலாக அந்த டியூக்கோட டிஎன்ஏவோட அந்த ரியர் செட் ஃபுட் பெக்கு, அந்த டியூக்கோட ஹேண்ட்லிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க.
பெருசாக எனக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இதை பற்றி தெரியல. ஜஸ்ட் என்னோடய இனிஷியல் இம்ப்ரெஷன் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இங்கே இப்படி நிப்பாட்டிட்டு கியர் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது கைஸ் நம்ம அட்வென்ச்சரை கம்பேர் பண்ணும்போது. ஜஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் உங்களுக்கு இதில் வந்து காமிச்சிட்றேன். ஃபுல் ரிவ்யூவில் எல்லாமே வந்து பார்ப்போம். இதான் நம்மளோட டியூக்கு 160. இது ஆரஞ்சு வித் பிளாக் கலர் அரேஞ்ச்மெண்ட்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஷன் செட்டப் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். 390ல் பார்க்குற மாதிரி நான் அதே டிஸ்க் பிரேக் செட்டப். லைக் இதில் இப்போ வெயிட் ரிடக்ஷன்லாம் கொண்டு வந்திருக்கிறதுனால பிரேக்கோட பஞ்சும் வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். நம்மளோட LC4C 160cc இன்ஜின் நினைக்கிறேன். இந்த LC4C கேட்டகரியில் வருமானு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்டாக வந்து தெரியல. ரியர் வீல் செட்டப், சாரி கார்டு எல்லாமே இந்த பைக்கில் வந்து க்யூட்டாக இருக்குது. இதில் Gen 2 டியூக் ஏற்ற மாதிரியான ஃபேஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்குமே இந்த Gen 2 டியூக் ஃபேஸ் தான் வந்து பிடிச்சிருக்கு. இதில் LC4C மென்ஷன் பண்ணல. பைக் நல்லா அஜைலாக ஓட சூப்பராக இருக்குது. ரிலீஸ் ஃப்ரேம் செட்டப் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. பேசிக்கான திங் அப்படியே எல்லாமே நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் நினைக்கிறேன். சீட்டிங் கம்ஃபர்ட்டுமே வந்து சூப்பராக நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படி பார்க்க போனால் Gen 2 250 பார்த்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் கன்சப்ஷனு, ஆவரேஜ் ஸ்பீடு எல்லாமே நமக்கு வந்து காட்டுது. மெனு சுவிட்ச் ஃபஸ்ட் உள்ளே போனீங்கன்னா 2 ABS மோடு, பைக் இன்ஃபோ எல்லாமே இதில் நமக்கு வந்து காட்டும். ட்ரிப் இன்ஃபோ, ஒரு செட்டிங்ஸ்குள்ளே ஃபேவரேட்டு, கிக் செலக்டர் அதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனில் லைக் இதில் கனெக்டிவிட்டி மோட்ஸ் எதுவும் இன்கார்பரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இங்கே இன்னொன்று ஹசார் லாம்ப் சுவிட்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்களேன் இதோட ட்ராக்டபிலிட்டி பாருங்களேன். இங்கே பாருங்கள், நான் 40ல் லைக் 32லேயே 5th கியர் 6th ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அழகாக பைக் வந்து எந்த வித தட்டலும் இல்லாமல் நல்லா புல் பண்ணிட்டு போகுது. ஸோ ஒரு சிட்டி டிரைவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பைக் அப்படின்ட்டு வந்து சொல்லுவீங்க. பார்த்தீங்களா 30லேருந்து அதுவே வந்து புல் பண்ணிடுச்சு. நான் வந்து கீரை குறைக்கவே இல்லை. வெயிட்டுமே லைக் செம்ம வெயிட் பேலன்சிங். KTM பற்றி சொல்லவே தேவையில்ல. அவங்களோட வெயிட் பேலன்ஸிங் நீங்கள் 1290 அட்வென்ச்சர் போனால் கூட ரிவ்யூஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் அந்த வெயிட் பேலன்சிங்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க KTMல. அந்த ரைடிங் டைனாமிக்ஸுக்காக தான் வந்து இந்த KTM பைக்ஸ் எல்லோரும் வாங்குவாங்க. அந்த டைனாமிக்ஸை 160cc வந்து கொடுத்துருக்காங்கன்றது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். MT-15 கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைடிங் போஸ்டரும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குது. ரைட் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குது. அஜைலாக புஷ் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் அதில் வந்து பெரிமீட்டர் ஃப்ரேமுங்கிறதுனால உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் அழகாக தெரியும். பட் இதில் உங்களுக்கு வந்து அந்த திங்கெல்லாம் வந்து கிடையாது. தெரிஞ்சது தான் இந்த பைக்கோட ஒரு ஷார்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன். நல்லா இருக்குது. ரைடு பாருங்கள் 26-25ல் போயிட்டுருக்கேன். 5th கியர் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ட்ராக்டபுளாக பைக் வந்து போயிட்டுருக்கு. கிரால் மோட் ஃபீச்சர் இருக்கான்னு பார்ப்போமா. இப்போ 3rd கியர் நம்ம வந்து போட்டோம். பைக் வந்து மூவ் ஆகுதான்னு பார்ப்போம். கிரால் மோட் 15 வரைக்கும் வந்துடுச்சு 3rd கியரில். 13 12 13 கிரால் மோட் இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 3rd கியரில் ஒரு நார்மலான ஃப்ளாட் ரோட்டில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். 3rd கியரில் அழகாக வந்து பிக்கப் பண்ணுது பாருங்கள். 16 17 சொல்லிட்டு நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை. திருப்பி நம்ம 4th போட்டாலும் பிக்கப் பண்ணோம். பைக் வந்து ஆஃப் ஆகாது. பார்த்தீங்களா அது வாட்டுக்கு வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. சூப்பரான ஃபீச்சரில் நான் இங்கே பாருங்கள் ஆக்சிலேட்டரே வந்து கொடுக்கல. 20 5th கியரை புல் பண்ணும் பாருங்களா. 20 இதே போயிட்டுருக்கு பாருங்கள். ஏங்க அட்வென்ச்சர் 390 கூட இந்த ஃபீச்சர் இல்லைங்க, இதில் கொடுத்துருக்காங்க 160ல். லைக் இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து ஐ லைக் இட் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஓகே, ஒரு ஃபுல் ரிவ்யூவில் கம்ப்ளீட்டாக அந்த பைக்கோட இது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். லைக் பைக்கோட வாக் அரவுண்டு டெக்னிக்கலாக நம்ம அதில் எல்லாமே வந்து பேசுவோம். அதுக்கப்புறம் ரைட் ரிவ்யூலையும் டெக்னிக்கலாக எல்லாமே நம்ம வந்து பேசுவோம். இந்த பைக் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த வண்டியிலேருந்து நம்ம வண்டிக்கு வரும்போது குதிரை மாதிரி இருக்குது அட்வென்ச்சர் 390. பட் பரவாயில்ல, அது வந்து ஸ்ட்ரீட் ரேசரில் பரவாயில்ல கைஸ். ஆனால் 160cc நிறையா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஜினில் வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுது. அதை ஒரு நாள் வந்து ப்ராப்பராக ஒரு ஹைவேல அதுக்கப்புறம் மேடு மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் ரிவ்யூ நான் வந்து சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. பார்த்தீங்களா 5th கியரில் வரைக்குமே வந்து நான் லைக் 6லேயுமே போக மாட்டேருக்கு ஆக்சிலேட் பண்ணாமல். அந்தளவுக்கு ட்ராக்டபிலிட்டி அதில் வந்து கொடுத்துருக்காங்க. கிரால் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் மைலேஜ் உங்களுக்கு வந்து நல்லா இன்க்ரீஸ்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு நல்ல வண்டி தான். ஆண்ட்ராய்டு எப்படியும் ஒரு 2.3 கிட்ட வருமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு தெரில. எனக்கு இந்த ப்ரைஸ் பற்றியான இதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. அது வேணால் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலில் ஒரு தடவை ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி வந்து பார்ப்போம்.
இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து நல்ல ஒரு ரீச் இருந்துச்சுன்னா. ஓகே காய்ஸ், இன்னொரு புது வீட்டில் வந்து கன்டினியூ பண்ணுறேன். until then bye from Krish Views.